சென்னை தலைமை செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் மறுவாழ்வு சேவை உறுதியை கொடியசைத்து தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விழுதுகள் மறுவாழ்வு சேவை உற்பத்தியை கொடியசைத்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்தில் துவங்கி வைக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கி சிறந்த சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான சேவை புரிந்தமைக்காக விருதுகள் பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். மேலும் சென்னை கே.கே. நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவ வளாகத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கு தற்போது ஒப்புரவு மையத்தையும் 35 ஆரம்ப நிலை இடையீட்டு மையங்களையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு உரிமைகளின் திட்டத்தின் மூலம் வலுப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் தற்போது முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு விருது மட்டும் வழங்குவது பத்தாது என்று அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் சிறப்பாக சேவை செய்வர்களுக்கும் விருதுகள் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருடமும் இதன் மூலமாக அந்த விருதுகள் என்ற நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. மற்றும் அவர்களுக்கு தற்போது இந்த வாகனத்தை அவர்களுக்கு தேவையான அந்த வாகனங்களை கொடுப்பதும் அதே போல அவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்வது மற்றும் பள்ளி கல்விகளுக்கு அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் மற்றும் கல்லூரிகளில் அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தும் நிலையில் அவர்களுக்கும் தற்போது விருதுகள் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.